இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மனுஷன் கிடையாது, இது ஒரு ரோபோட். ஆச்சரியமாக இருக்குல்ல? மனுஷனை மாதிரியே ரோபோட்டை தயாரிக்கிறதுக்கு உலகத்தில் நிறைய கம்பெனிகள் போட்டி போட்டுட்ருக்கு. அந்த முயற்சியில் இந்த ரோபோட் ஒரு மைல்கல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட போகிறோம், வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். போலாந்து நாட்டை சேர்ந்த க்ளோன் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். எஸ், நம்ம எந்திரன் படத்தில் வரக்கூடிய சிட்டி மாதிரி. இந்த ரோபோட்டோட பேர் புரோட்டோக்ளோன் வெர்ஷன் 1. இதை வந்து பைபெடல் மஸ்குலோஸ்கெலிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ஹியூமனுக்கு மசில்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது போக இது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ரோபோட் தான். இதை உருவாக்குறதுக்கு 1000 மயோ ஃபைபர்ஸும் 500 சென்சார்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மயோ ஃபைபர்ஸ் அப்படின்னா சிந்தட்டிக் மசில்ஸ், அதாவது ஹியூமன் மாதிரியே தோற்றத்தை கொடுக்கறதுக்காக நம்மளோட மசில்ஸ் மாதிரியே சிந்தட்டிக்ல உருவாக்கியிருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் நமக்கு வேக்கிற மாதிரியே அதோட மசில்ஸ் மேலேயும் ஈரப்பதத்தை உருவாக்குறதுக்காக கூலிங் சிஸ்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதுவரை உலகத்தில் உருவாக்கின ஹியூமனாய்டு ரோபோட்ஸை விட 1000 மடங்கு விலை கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த ரோபோட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டில் எந்த ஹெவி மெட்டலும் பயன்படுத்தப்படல. அதோட சாஃப்ட் ஃபைபர் எக்ஸ்டீரியர் வந்து மனுஷங்க யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ரோபோட்க்கு 200 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. ஸோ இதால நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். இந்த 2025 279 ரோபோட்டை உருவாக்கி ஆல்ஃபா ஆண்ட்ராய்டு சீரிஸ் அப்படின்ட்டு லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரோபோட்டை வீட்டு வேலைகளை செய்யறதுக்காகவும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காகவும் ரிசர்ச்சுக்காகவும் தான் உருவாக்கியிருக்காங்க. இதோட விரல்களோட ஆப்ரேஷன்ஸ், கை கால்களோட மூவ்மெண்ட்ஸ், தசைகள், இது எல்லாமே பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே அப்படியே இருக்கு. ரோபோட்டிக்ஸ் துறையில உண்மையிலே இந்த ரோபோட் ஒரு மைல்கல் தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.